ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீ உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. முருங்கைக்கீரை துவையலுக்கு தேவையான பொருளாக பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு எள்ளு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தேங்காய், புளி, சின்ன வெங்காயம், பூண்டு, சிகப்பு மிளகாய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க வேண்டியது தான். ரொம்ப மையாக அரைச்சிட வேணாம், ஓரளவுக்கு குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல கருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். கீரை எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாக கம்மியாக இப்படி வேணால் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். இந்த பூண்டு வெங்காயம் மட்டும் கடைசியாக இதெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிட்டு கடைசியாக இதை போட்டு ஒரு திருப்புனங்க. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. தைராய்டு குணமாகணும் அப்படின்னா சுண்டைக்காய் வற்றல், சீரகம், சோம்பு இந்த 3ஐயும் சம அளவு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அரைச்சி காலை மாலை 2 வேளையும் தலா 2 கிராம் அளவு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தைராய்டு சீக்கிரமே குணமாயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம், உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம், சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாம். இது எல்லாம் நல்லா 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பருப்பு மிளகாய்லாம் இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திக்கலாம். நான் எல்லாம் கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா சேர்த்துட்டு வரேன். நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா பருப்பெல்லாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அப்புறம் வறுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கலாம். இப்போ கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் 1 கப், அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஒரே 1 செகண்ட் வதக்கிக்கலாம். எண்ணெய் பத்தலைன்னா 1 ட்ராப் சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஏன்னா இப்போ நம்ம கீரை போட்டதுனால நம்ம போட்ட எண்ணெய் பத்தலைன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. கீரை சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதை ஆறின உடனே அரைச்சிக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சாச்சு. இப்போ துவையெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரே ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கோர்ஸாக அரைச்சா போதுங்க. வெங்காயம் பூண்டு அங்கங்கே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கையில் அரைச்ச எஃபெக்ட் கிடைக்கிறக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா அரைச்சா ஸ்மூத்தாக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. 10 மிளகு, 5 கிராம்பு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு வெத்தலை, இதை எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் பனங்கற்கண்டு, இதையெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் 200 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட நுரையீரல் பலம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எங்கே சளி இருந்தாலும் அது உடனே வெளியேறிடுங்க. நம்ம சளிக்காக நிறைய மெடிசின் சாப்பிடுவோம். இது ஈஸியான ரெமெடி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. முருங்கைக்கீரை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அந்த தாளிப்பு இதில் சேர்த்திக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும்.
அப்புறம் தயிர் சாதத்துக்கு ஊறுகாய்க்கு பதில் ஆல்டர்னேட்டிவாக கூட சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. குழந்தைங்க கீரை சாப்பிடல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கொத்தமல்லி துவையலெல்லாம் செஞ்சு தர மாதிரி பீர்க்கங்காய் துவையல், பிரண்டை துவையல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி இது வாரத்துக்கு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த துவையலை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சத்து மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாங்க. குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணால் இதை சாப்பிட்லாம். கிட்டத்தட்ட டெய்லியுமே முருங்கைக்கீரை சாப்பிட்றது நல்லது தான். நாம் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்லாங்க. கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. முருங்கைக்காயில் மட்டும்தான் சத்து இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், முருங்கைக்கீரையிலையும் நிறைய சத்து இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.